பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஓய்வின்றி பரலோகத்தில் தூதர்கள் பாடி துதித்தாங்களாம். நம்ம இன்னைக்கு துதிக்கணும், நன்றி சொல்லணும். அதுக்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு பிறந்தபோது செய்தி சொல்லப்படும், பயப்படாதிருங்கள். யாரை பார்த்து? ஜனங்களை பார்த்து. அது மட்டுமா? வேத வசனம் யோவேல் 2:21 சொல், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராம். அதை பற்றியதான் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவராகிய தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள் பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் நீக்கிடுவார். உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் நீங்கிடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா, அல்லேலூயா.
இதுவரை உதவிய எபினேசர் உண்டு. இனியும் நடத்தி செய்வார். இதுவரை உதவிய எபினேசர் உண்டு. இனியும் நடத்தி செல்வார். இனியும் நடத்தி செல்வார். எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை நாதரே, அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், தேங்க்யூ லார்டு. உமக்கு நன்றி, உங்க மகிமைக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, இரக்கங்களுக்கு நன்றி. ஜோதிகளின் பிதாவே உமக்கு நன்றி. எங்களை உயர்த்த இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து உம்மை துதிக்கிறார்களோ அத்தனை பேரையும் உயர்த்துகிற வல்லமை உங்க கையில் இருக்கிறது. அந்த வீடுகளில் ஒரு மகிமை இறங்கட்டும், வேலையில இறங்கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில இறங்கட்டும். புதிய வருஷத்துக்கு அடியெடுத்து வைக்க போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை செய்ய, பழையவைகளை மறக்கும்படி செய்து உயர்த்தும். கர்த்தருடைய நன்மை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபித்து விடுவோம். ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி பலப்படுத்தி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 36ஆம் சங்கீதம் 7 நாம் வாசிக்கும்போது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் கீழ் வந்தடைகிறார்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறார். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, மேலானது. ஆகவே மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் கீழ் வருகிறார்கள், தஞ்சம் வருகிறார்கள், பாதுகாப்புக்கு வருகிறார்கள் என்று சொல்ல. செட்டை என்பது என்ன? சிறகு. சிறகு. கோழியை நாம் எல்லாரும் வளர்க்கிறோம், பார்த்திருக்கிறோம். அது குஞ்சு பொரித்த உடனே காக்கை வரும், பருந்து வரும். அதை எப்படியாவது கொத்தி கொண்டு அதை அழித்து கொல்லணும்னு நினைக்கும். அப்படி வரும்போதெல்லாம் கோழி, தாய்க்கோழி சிறகை விரித்து விடும். ஒரு சத்தமிட்டால், ஒரு எச்சரிக்கை சத்தமிட்டால் குஞ்சுகளெல்லாம் ரெக்கைகளுக்குள் ஓடி வந்துடும். எவ்வளோ அலாட்டாக இருக்குது பாருங்கள்.
அதுக்கு மொழி இல்லை, பேச்சு இல்லை. தாய் சொல்லுது ஏதோ ஒரு ஆபத்துன்னு, செட்டையில் ஓடிடுவோன்னு. அதே போல தாங்க இந்த பொல்லாத உலகம். எங்கே பார்த்தாலும் வியாதி, எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் ஆபத்து, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தாயை போல, தகப்பனை போல பாதுகாக்கிற தெய்வமாக பூமிக்கு வந்தாராம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 34 வாசிக்கும்போது எருசலேமை பார்த்து அவர் சொன்னாராம், கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் சேர்க்கும் வண்ணமாக உன்னை சேர்த்து கொள்ள நான் மனதாயிருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன், ஆசையர். ஆனால் உங்களுக்கு மனவல்லையே. என்னை காத்துக்க தெரியும், எனக்கு சம்பாதிக்க தெரியும், எனக்கு வீடு கட்ட தெரியும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியும், சுய வழியில் போறியே. உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள, சத்துருவின் கண்ணிக்கு விலைக்கு தப்புவிக்க நான் மனதாக இருந்தோம். உங்களுக்கு மனமில்லாமல் போனதே என்று ஆண்டவர் அங்கலாய்த்தாராம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மனுப்புத்திர அவருடைய செட்டைகளில் அடைக்கலம் தஞ்சம் புகுவது எவ்வளவு மேலான காரியம். தாவீது ராஜா இதை அடிக்கடி சொல்லுகிறார். சங்கீதம் 57:1 நாம் பார்க்கும்போது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும், வேதனை, போராட்டம், பிரச்சனை கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் நிழலில் என்னை வைத்து கொள்ளும், நான் வந்து அடைகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பாடுகள், வேதனைகள், போராட்டம், பிரச்சனை நிறைந்த உலகத்தில், எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாத இந்த காலத்தில் தேவனுடைய செட்டை நமக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32:11 அவர் சொன்னார், கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளை சுமப்பது போல நான் இந்த 23ஆம் ஆண்டு முழுவதும் உங்களை அற்புதமாய் சுமந்தேன், பாதுகாத்தேன். தொடர்ந்து அந்த செட்டைக்குள்ள, இரக்கத்துக்குள்ள, கிருபைக்குள்ள வந்துடுங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, அந்த சிறைகளை வந்துடுங்க, செட்டை நிழலில் வந்துடுங்க. வர்ற வருஷம் அந்த செட்டையில் அடைக்கலம் போந்துருங்க. அதனால தான் 91ஆம் சங்கீதம் 4 மோசே பாடும்போது சொல்லுகிறார், அவர் செட்டையின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய், தவறாதவருடைய வார்த்தை உனக்கு கேடகமும் பரிசையும் போல் இருக்கும் என்றவர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், வருமானத்தையும், தொழிலையும், உங்கள் பிள்ளைகளையும் செட்டையின் கீழ் வைத்து தீங்கு அணுகாதபடி உங்களை பாதுகாத்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கப் போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து செட்டையின் கீழே நான் வந்து விடுகிறேன், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்குள் வருகிறேன், சிறகுகளுக்குள் வருகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை நீ கண்ணின் மணி போல பாதுகாத்து, ஆண்டவரே வருகிற நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை செட்டையடித்து எழும்பும்படி, உயரும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த நாள் அவர்களுக்கு இனிதான நாளாக இருக்கட்டும், காரியங்கள் கைகூடி வரட்டும், கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் இறங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். வருகிற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கவனித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டில் இருக்கிற நமது வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை விசேஷித்த புதிய ஆண்டு ஆசீர்வாத கூட்டம், கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய திட்டத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். நீங்களும் வாங்க, மற்றவங்களுக்கு இந்த கூட்டத்தை பற்றி அறிமுகப்படுத்துங்கள். இறுதியில் எல்லாருக்கும் வசன காலண்டர்களும் வழங்கப்படும், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.